ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ரொம்பவே சாஃப்டான நெய் மைசூர்பா எப்படி பண்ணலாம் தாங்க பார்க்க போகிறோம். தீபாவளி வேறு வரப்போகுது. எல்லோரும் ஸ்வீட்டு காரம் செய்ய ஆரம்பிச்சிருப்பீங்க. மறக்காமல் இந்த ஸ்வீட்டையும் நீங்கள் வீட்டில் செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கு நான் கடலை மாவு ஒரு பவுல் நிறையா எடுத்துக்கிட்டேன். நீங்கள் எந்த பவுல் எடுத்துருக்கீங்களோ அந்த பவுல்லேயும் நம்ம கடைசி வரைக்கும் நம்ம எல்லா அளவையுமே எடுத்துக்கிறணும். அந்த மாதிரி பார்த்து எடுத்துக்கோங்க. நான் இந்த ஒரு பவுல் ஃபுல்லாமேவும் கடலை மாவு எடுத்துருக்கேன். அதை ஃபுல்லாக போட்டு நல்லா வறுத்து எடுத்துக்க போகிறேன். ரொம்ப வறுத்துடக்கூடாது. பாருங்கள், இந்த மாதிரி வறுத்தா போதும். இப்போ நம்ம இதை ஒரு சலடையில் வச்சு நல்லா சளிச்சு எடுத்துக்கலாம். எதுவும் கட்டி எதுவும் பட்டிருக்கோம், நம்ம வறுத்துருக்கவே தெரியும். நம்மளுக்கு கட்டி பட்டிருக்குமா தெரிஞ்சிச்சுன்னா அது ஃபுல்லாமேவும் இந்த மாதிரி சளிச்சு எடுத்துடணும். நம்ம அப்போ தான் மைசூர்பா நல்லா சாஃப்டாக வரும். பாருங்கள், அதெல்லாம் வேஸ்ட்டுங்க, அதெல்லாம் கீழே போட்டுடலாம். பாருங்கள், இப்போ ரெடி ஆயிடுச்சு மாவு. இதை நான் ஒரு பாத்திரத்தில் சேர்த்துக்கிறேன். ஏன்னா நம்ம இதில் எண்ணெய் ஊற்றி நம்ம கலக்க போகிறோம். அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு பாத்திரமாக எடுத்து நீங்கள் அதில் இந்த மாவை சேர்த்துக்கோங்க. நம்ம மாவு எந்த பவுலில் எடுத்தோமோ அந்த பவுல் நிறையா அந்த ஒரு பவுல் ஃபுல்லாக நம்ம எண்ணெய் சேர்த்துக்க போகிறோம். நான் கோல்டு வின்னர் தாங்க சேர்த்துருக்கேன். அந்த எண்ணெய் ஃபுல்லாமே நான் இந்த மாவில் சேர்த்து நல்லா கலந்து விட போகிறேன். பாருங்கள், கட்டிப்படாமல் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நல்லா ஒரு விஸ்க் இருந்துச்சுன்னா வச்சு நல்லா கலந்து ரெடி பண்ணிக்கோங்க. நல்லாவே கலந்துருங்க. அப்போ தான் நல்லா சாஃப்டாக இருக்கும் மைசூர்பா. பாருங்கள், கட்டிப்படாமல் இந்த மாதிரி கலந்து எடுத்து வச்சுக்கோங்க தனியாக. இப்போ அடுப்பில் கடாய் வச்சு நாம் மாவு எண்ணெய் எடுத்துடணும் பார்த்திங்களா, அதே பவுல் அளவில் 2 பவுல் அளவு சர்க்கரை சேர்த்துக்கலாம். சர்க்கரை மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றினாலே போதும். ரொம்ப சேர்த்துறாதீங்க. சர்க்கரை மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா கிண்டி விட்டுட்டே இருங்க. சைடில் இந்த டஸ்ட்டெல்லாம் வந்துச்சுன்னா அதையும் நம்ம கரண்டியை வச்சு வலிச்சு எடுத்துடலாம். இப்போ பாருங்கள், இதுக்கு வந்து கம்பி பதம் தேங்க நம்மளுக்கு வேணும். ஒரு கம்பி பதம் வரணும். பாருங்கள், அந்த ஒரு கம்பி பதம் வரணும். தெரியுதா உங்களுக்கு? இந்த அளவு தான், ஒரு கம்பி பதம் வந்துடுச்சு. இப்போ பாகு ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம கலந்து வச்சுருக்க அந்த எண்ணெய் மாவு பேட்டரை இதில் ஊற்றி நல்லா நம்ம கிண்டி விட போகிறோம். எல்லாத்தையுமே சேர்த்துக்கோங்க. சேர்த்து விட்டு நல்லா கைவிடாமல் கிண்டிக்கிட்டே இருக்கணுங்க. பாருங்கள், நல்லா கிண்டி விட்டுட்டே இருங்க. அது நல்லா தெரியும் நம்மளுக்கு. அது ஃபுல்லாமே மெல்ட் ஆகி எல்லாம் ஒன்று சேரும். இந்த மாதிரி பொங்கி பொங்கி வரும். நீங்கள் இந்த மாதிரி பொங்கி பொங்கி வந்துச்சுன்னா பயப்படாதீங்க, இதுதான் கரெக்டான பதங்க. நல்லா இது மாதிரி ஃபுல்லாகவே திரண்டு பொங்கி பொங்கி வரும் மாவு. அதனால தான் கைவிடாமல் நம்ம கிண்டிக்கிட்டே இருக்கணும். அவ்வளோதாங்க. நல்லா இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, ஒரு ட்ரே எடுத்து நம்ம எந்த ட்ரேயில், உங்களுக்கு ட்ரே இல்லாட்டினா கூட வீட்டில் எந்த பாத்திரம் இருக்கோ அந்த பாத்திரத்தில் நல்லா நெய் தடவி எடுத்து வச்சுக்கோங்க. என்கிட்ட ட்ரே இருக்குது, அதனால் நான் நெய் தடவி அதில் எடுத்து வச்சுக்கிட்டேன். இப்போ நம்ம அந்த பவுல் நம்ம எடுத்துருந்தோம் பார்த்திங்களா, எண்ணெய் ஊற்றிருந்தோம் பார்த்திங்களா, அந்த பவுலில் அரை பவுல் அளவு நெய் சேர்த்துக்குவோம். நம்ம ஃபுல்லாகவே நம்ம நெய்யாக சேர்த்துட்டோம்னா ரொம்ப திகட்டிடும். அதனால் ஒரு கப் மாவுக்கு 2 கப் சர்க்கரை, ஒரு கப் எண்ணெய், அரை கப் நெய்ங்க, இதாங்க அளவு. இதில் பாருங்கள், ஓரளவுக்கு கெட்டி சேர்ற மாதிரி இருக்குது. இந்த டயத்தில் நம்ம இதை ட்ரேயில் சேர்த்துடலாம். நல்லா திரண்டு வரும், ஓரளவுக்கு நல்லாவே கெட்டி சேரும். பார்த்தீங்களா, அந்த பாத்திரத்தில் ஒட்டாமல் இருக்குது பாருங்கள், அந்த தான் பதம். அதை ஃபுல்லாக பண்ணிவிட்டு நல்லா ட்ரேயில் ஒரு தட்டி எடுத்து வச்சிட்டோம்னா போதும். பாருங்கள், பார்க்கவே நல்லா அழகாக இருக்கும். அந்த கலர் பார்க்கவேவும். அவ்வளோதாங்க. ஒரு 2 ஹவர்ஸ் வெயிட் பண்ணி நல்லா இதை தட்டி எடுக்கணும். அவ்வளோதாங்க. நல்லா கீத்து வந்து நல்லா நீட்டாக போட்டுக்கோங்க. பாருங்கள், சூப்பரான நெய் மைசூர்பா ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இதை செஞ்சு பார்த்துட்டு மறக்காமல் எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.